ஒரு நாள் தான்சேன் இன்னொரு இளம் துறவியுடன் நடந்து கொண்டிருந்தார். வழியில் நதி ஒன்று குறுக்கிட்டது. கரையில் நின்றிருந்த ஓர் இளம் பெண், என்னை அக்கரையில் கொண்டுவிட முடியுமா என்று தான்சேனிடம் கேட்டாள். அவளை நான் எப்போதோ இறக்கிவிட்டேனே. மனதிலிருந்து ஓர் எண்ணத்தை வலுக்கட்டாயமாக வெளியே துரத்த பார்த்தால் அது அங்கேயே நங்கூரம் பாய்ச்சி நிற்கும். இது மனதின் அடிப்படை குணம். இந்த மனதில் கூட்டலும் பெருக்கலும் நடக்குமே தவிர கழித்தலோ வகுத்தலோ நடப்பதில்லை. ஏதோ ஒன்றை நீக்க பார்த்தால் அங்கே கூடுதலாக ஒன்றுதான் வந்து சேரும். எந்த குறிப்பிட்ட எண்ணத்தையும் பறித்து போடுவதற்கு முயற்சி செய்வதை விடுத்து உயர்ந்த ஒன்றில் கவனத்தை வைத்தால் தேவையற்றது எல்லாம் தானாகவே ஆவியாகி மறைந்துவிடும். துறவி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வரைமுறைகளை வகுத்து கொண்டு அவற்றை விரைப்பாக கடைபிடிப்பதால் மட்டும் ஒருவர் துறவியாகிவிட முடியாது. துறவியாக இருப்பதற்கு ஒரு பெண்ணை தொடவே கூடாது என்று சபதம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அது ஆணா பெண்ணா என்பதில் கூட கவனம் வைத்திருக்க மாட்டார். பெண்ணை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்த இளம் துறவியோ அதிலேயே சிக்கிப்போய் அந்த பெண்ணை தன் மனதிலேயே சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இது ஆண் பெண் தொடர்பான அம்சம் அல்ல. இது இயல்பை புரிந்து கொள்வது தொடர்பான அம்சம். மலை உச்சிக்கு போக வேண்டும் என்றால் அடிவாரத்தை கடந்துதான் போக வேண்டும். ஆனால் உச்சியில் உங்கள் கவனம் முழுமையாக இருந்தால் அடிவாரத்தை கடக்கையில் அங்கே என்ன குப்பைகள் கிடக்கின்றன என்பதில் உங்கள் கவனம் போகாது.